வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ட்ரெயின் நம்பர் 20601 சென்னை சென்ட்ரல் டு போடி வரைக்கும் ரன் ஆகிற போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் வீக்லி த்ரைஸ் ரன் ஆகும், அதாவது டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இதில் நம்ம ட்ராவல் பண்ணது தேர்ஸ்டே தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த ட்ரெயின் நம்ம ஏறுறதுக்கு ஆன்போர்ட் ஆகிறதுக்கு போனது சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் தான். நம்ம போகும்போது இந்த WCS6 வந்து நம்மளுக்கான எம்டி ரேக்கை பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் புல் பண்ணி வச்சுருந்தது. ஸோ நம்ம போனோன்னே இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருந்தது. அப்புறம் HA1 அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்தது. அப்புறம் AC A1ல் 2 கோச் இருந்தது, A1 அண்ட் A2. அண்ட் B1 Bயில் பார்த்திங்கன்னா B1ல் இருந்து B6 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இது போக நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச்சஸில் பார்த்திங்கன்னா S1ல் இருந்து S4 வரைக்கும் இருந்தது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணது ஸ்லீப்பர் கோச்சஸில் தான், S3 அண்ட் S4. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் குரூப்பாக தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 10:30க்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குரூப்பாக தான் ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் மூணார் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். அதுக்காக போடி நாயக்கனூர் வரைக்கும் போகிறதுக்காக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணோடனே செம ஸ்பீடு 120 வரைக்கும் டச் பண்ணிச்சுது. ஸோ காட்பாடி ஸ்டேஷன் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து காட்பாடி தான். பட் காட்பாடி ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் 1 hour லேட்டாக தான் போச்சுது. நடுவில் நிறைய இடத்துல நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒன்லி மேஜர் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் நின்றுது. காட்பாடி ஜங்ஷன், அப்புறம் சேலம், கரூர், திண்டுக்கல், அப்புறம் மதுரை ஜங்ஷன், இது வரைக்கும் மேஜர் ஜங்ஷனில் மட்டும்தான் நின்றுது. நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி போயிடுச்சு. இதில் நம்ம ட்ராவல் பண்ண போது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் தான். ஆஸ் லைக் அதர் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு ஒரு கேபினில் 8 berth இருந்தது. ஸோ அதுபோக இதில் வந்து சுவிட்சஸ், அதாவது ஃபேனுக்கான சுவிட்சஸ், லைட்டுக்குரிய சுவிட்சஸ், அப்புறம் சார்ஜஸ், இது எல்லாமே அதுக்கு சார்ஜஸ், அதுக்குரிய ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இப்போ டோட்டலாக 8 berth, சைடு அப்பர், சைடு லோவர், அப்புறம் வந்து சென்டரில் அப்பர், லோவர் அண்ட் மிடில். ஸோ இதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இது நான் எடுத்தது மதுரைக்கு அப்புறம் தான், ஏன்னா மதுரை வரைக்கும் ட்ரெயின் ஃபுல்லாக இருந்தது. மதுரைக்கு அப்புறம் ட்ரெயின் ஃபுல்லாகவே எம்டி ஆயிடுச்சு. ஸோ நான் இது ஆல்மோஸ்ட் எடுக்கும்போது 6:30. நான் மதுரை வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி எடுத்தால் பார்த்தா நாங்கள் திண்டுக்கல்லே வந்து சேரல. ஏன்னா ட்ரெயின் வந்து 1.5 hours லேட்டாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த வெதர் கண்டிஷன்ஸ்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பயங்கர மிஸ்டாகவும் அதுபோக லைட் ட்ரெஸ்லிங்காகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரிப்பு இங்கே பயங்கர ஃபன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா, இது வந்து 2017 ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AC கோச்சாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதாவது சதர்ன் ரயில்வேல ஃபர்ஸ்ட் ஃபுல் AC ட்ரெயின் அப்படின்ட்டு இந்த ட்ரெயின் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டராக இதில் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஆட் பண்ணாங்க, AC வித் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். அதுவும் இந்த ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இதிலே எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. திரும்ப ஏசிலேயும் 2 tier 3 tiers கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் தான் வந்து அதாவது 2022 கிட்ட தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக இது வந்து தேனி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது வந்து போடி வரைக்கும் 2023 அதாவது 2023 ஜூனில் தான் வந்து போடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம திண்டுக்கல் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் 1.5 hours லேட்டாக வந்து ரீச் ஆகிருக்கோம்.
ஆல்மோஸ்ட் மதுரை கிட்ட வந்துட்டோம். பட் வெதர் இன்னும் சேஞ்ச் ஆகலை. வெதர் செம சூப்பராக தான் இருந்தது. ஸோ இப்போ வைகரி வேறு கிராஸ் பண்ணி நம்ம வந்து மதுரைக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புல் பண்ணுறது, அதாவது மதுரை வரைக்கும் புல் பண்ணுறது வந்து வேப் 7. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அதாவது தேனி டு போடி நாயக்கனூர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்காக மாற்றலை. ஸோ அதனால் அது இந்த மதுரையிலேருந்து திரும்ப நம்ம போடி வரைக்கும் புல் பண்ண போகிறது வந்து டீசல் இன்ஜின் தான். அதுக்குரிய இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் வந்து மதுரையில் தான் நடக்கும். ஸோ மதுரை வந்து ஆல்மோஸ்ட் 8-10 கிட்ட தான் வந்து சேர்ந்துச்சு. ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் வரும்போது 6:30 6:15 அதாவது 6:45 கிட்டே வந்து மதுரை வந்துருச்சு. பட் இது ஆல்மோஸ்ட் மோர் தென் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் 1.5 ஹவர்ஸ் லேட்டாக தான் மதுரையில் வந்தது. ஸோ இந்த வேப் 7 தான் நம்மளை இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு வந்தது. ஸோ இது வந்து இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இந்த வேப் 7 பதில் ஒரு WTP 4D அதாவது டீசல் இன்ஜின் ஆட் பண்ணாங்க. இந்த டீசல் இன்ஜின் தான் வந்து இதுக்கப்புறம் நம்மளை புல் பண்ண போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக போடி நாயக்கனூர் போக போகுது. ஸோ இந்த லோகோ தான் நம்மளை வந்து சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் புல் பண்ண வேண்டிய வேப் 7. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் போகிற இந்த வழி வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அது சூஸ் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து செம்ம பியூட்டிஃபுல், இந்த சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாகவே வயக்காடு அது இதுமாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து இது உசிலம்பட்டி கிட்டலாம் போகும்போது அப்படியே மலைக்குள்ளேயே போச்சுது. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இப்போ வந்து விருதுநகர், இது வந்து இப்போ வந்து போடி நாயக்கருக்கு தனியாக ஒரு ஸ்ப்ளிட் ஆகும். விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி அந்த ரூட்டில் வந்து தனியாக இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஆக்சுவலி இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா வெளியே உள்ள சீனரிஸும் வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மழையும் அப்படியே லைட் ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனரிஸ் அப்புறம் இந்த ட்ராவல் அந்த ட்ரிஸ்லிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பயங்கர என்ஜாய். ஸோ மதுரைக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி. இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த உசிலம்பட்டியில் அதாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா வைகை டேம் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் இங்கே விட ஆண்டிப்பட்டியிலேருந்து தான் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ உசிலம்பட்டியில் நிறைய நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆனையூர் ஐராவதீஸ்வரர் அந்த கோயிலும் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் இங்கே ஃபேமஸ். பட் வைகை டேம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அதிகம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி. ஸோ இந்த ஆண்டிப்பட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயினால் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே ஆண்டிப்பட்டியை சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் வரும். இது வந்து ரொம்ப சூப்பரான லொக்கேஷன்ஸ். இந்த ஆண்டிப்பட்டியிலேருந்து நம்மளுக்கு வைகை டேம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் வைகை டேம் எதுவும் விசிட் பண்ணணுன்னா இங்கே ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அதெல்லாம் போய் விசிட் பண்ணலாம். செம்ம சூப்பரான பிளேஸ்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து தேனிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த தேனி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினும், அதாவது மதுரையிலேருந்து தேனி வரைக்கும் ரன் ஆகிற அந்த ட்ரெயினும், அப்புறம் இந்த பைபாஸ் ரோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேரலாக ஒரு பைபாஸ் ரோடு போயிட்டுருக்கோம். ஸோ இது ரெண்டுமே அப்படியே பேரலாக தான் ரன் ஆகிட்டுருக்கோம் அப் டு தேனி வரைக்கும். ஸோ தேனி பற்றி சொல்லணுன்னா ஒரு செம சூப்பரான லொக்கேஷன்ஸ். நீங்கள் தேனிக்கே தனியாக ஒரு நாள் ட்ரிப் போக, ஒரு 1 day or 2 days ட்ரிப் கூட பிளான் பண்ணலாம். அப்படி ஒரு சூப்பரான பிளேஸு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறையா டேம்ஸ், அப்புறம் ஃபால்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதில் வந்து வைகையாறு இங்கே போகுது, அப்புறம் வராக நதி அப்படின்ட்டு போகுது, அப்புறம் மஞ்சளாறு அதெல்லாம் இருக்குது. இது போக பெரியாரோட லோவர் டேம் இங்கே தான் இருக்குது, வைகை டேம் இங்கே இருக்குது, அப்புறம் சோத்துப்பாறை டேம் இது எல்லாமே இருக்குது. இது போக நீங்கள் வந்து சுருளி ஃபால்ஸு, சின்ன சுருளி, பெரிய சுருளி அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுபோக மிகவும் பிரசித்தி பெற்ற மேகமலை, அங்கே போனாலும் இங்கே தேனியிலேருந்து ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செம சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். தேனியே வந்தாலே நீங்கள் 1 or 2 days ட்ரிப் பிளான் பண்ணலாம். அப்புறம் இங்கேருந்து கம்பமும் ரொம்ப ரொம்ப பக்கம். ஆக்சுவலி மூணார் போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த போடி நாயக்கன் ஒரு ரூட்டை சூஸ் பண்ணோம். பட் நாங்கள் திண்டுக்கல்ல இறங்கி போயிருந்தாலே இதை விட குயிக்காகவும் போயிருந்துருக்கலாம். பட் இந்த மதுரை டு போடி வரைக்கும் உள்ள இந்த சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இதை தொடர்ந்து நம்ம மூணாரில் போய் என்னென்னலாம் பண்ணோம், எந்தெந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். We'll meet you on next video. Until then, bye bye.